எனக்கு இப்பவே எங்க அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சாகணும். என்னடி சவுண்டா பேசுற? இதுக்கெல்லாம் இந்த வாசுகி பயப்பட மாட்டா. வினோத்துக்கும் தேவிக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் ஒழுங்கா நல்ல பொண்ணா வாய மூடிக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறமா சொல்றேன் உன்னை பெத்தவங்க யாருன்னு. நடுவுல ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணி வினோத் கிட்ட ஏதாவது பத்த வச்ச கடைசி வரைக்கும் உன்னை பெத்தவங்க யாருன்னு தெரியாம உன்னை அனாதையா விட்டுருவேன். புரிஞ்சுதா? போ ரூமுக்கு. அத்தை, இவளோட கண்ணீருக்கெல்லாம் நீங்க அசைஞ்சு கொடுக்காதீங்க. என்னோட வேதனைகளுக்கு முன்னாடி இவளோட அழுகையெல்லாம் தூசு. அதுக்கு இல்ல வாசுகி, அவ செத்து போயிட போறேன்னு சொன்னா, அதுக்காக தான். வேணா அத்தை, வினோத்துக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் நாம கொஞ்சம் அமைதியா இருப்போம். கடவுளே, எங்க குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி அடுக்கடுக்கா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கொடுத்துட்டே இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்லையா? எங்களுக்கு எப்ப விடுவு காலம் பொறுக்குன்னே தெரியலையே. அம்மா, என்னமாச்சு? ஏன் அழற? என்னடி பண்ண சொல்ற? எனக்கு அழறத தவிர வேற என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் எனக்கு ஒரே ஆறுதல். அம்மா, ஏமா இப்படி பேசுற? பின்ன என்னடி, உங்க அப்பா எப்ப பார்த்தாலும் சாந்தியே நினைச்சிட்டு இருந்தா அவர் உடம்பு என்னத்துக்காகும்? ஏற்கனவே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இப்பதான் சரியாயிருக்காரு. அவருடைய நடவடிக்கையை பார்க்கும்போது அவர் மனநல ரொம்ப பாதிச்சிருக்குடி. நாம அவருக்கு எது சொன்னாலும் நம்பாம பித்து பிடிச்ச ஒரு மாதிரி நடந்துக்கிறாருடி. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நீயே பார்த்தல்ல. அவர் நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. என்ன பண்ண போறோமோ தெரியல. உங்க அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஆயிட்டா அப்புறம். அம்மா, அப்படிலாம் சொல்லாத. அப்பா கொன்னு ஆகாது. சாந்தி அக்கா மேல இருந்த பாசத்தால அக்காவுடைய எடுப்ப அவரால தாங்கிக்க முடியல. அதான் அக்காவை அப்பாவால மறக்க முடியல. அக்காவோட நினைவுகளை அப்பா கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டாருனா சரியாயிடுவாருமா. என்னடி சொல்ற? நீ சொல்றது நடக்குமா? கண்டிப்பா நடக்குமா. இங்க பாரு, அப்பா வீட்லயே உட்காந்துட்டு இருந்தா இப்படிதான் அக்காவை நினைச்சிட்டு இருப்பாரு. அப்பா பழையபடி மெஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டா அவர் மைண்ட் ஃபுல்லா மெஸ்ஸை கவனிக்கிறதுலே போயிடும். அப்புறம் அக்காவோட நினைவுகளை கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சிடுவாரு. பரிபூர்ணமா குணமாயிடுவாரு. அம்மா, அப்பாவால சாந்தி அக்கா இறந்ததை இன்னும் ஏத்துக்க முடியல. அதான் இப்படி இருக்காரு. அதனால அப்பாவை நினைச்சு நினைச்சு நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படி? உன் உடம்பு கெடுத்துக்காதுமா. அப்பா இப்ப இருக்கிற சூழ்நிலையில நாம தானே அப்பாக்கு தைரியம் சொல்லணும். நீயே இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படிமா? நீ முதல்ல போய் முகத்தை கழுவிட்டு வாப்போ. சரி அம்மா, எனக்கு ஒரு கவரேஜ் இருக்கு, நான் வெளியே கிளம்புறேன். சரியா? சரிம்மா. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க வாங்க. என்னம்மா, நகை ஏதாவது செய்யணுமா? இல்ல, நான் நகை ஆர்டர் பண்றதுக்காக வரல. எங்க சேனல்ல அக்ஷய திருதியையும் தங்க நகைகளும்ங்கிற தலைப்புல ஒரு கான்செப்ட் பண்றோம். சரி. அதுக்கு ஒவ்வொரு ஏரியாலயும் இருக்கிற நகை செய்யறவங்க கிட்டயும் பப்ளிக் கிட்டயும் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கோம். சரிம்மா. அதுக்கு தான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கலான்னு.
சரி பேட்டி தானேம்மா, தாராளமா தரோம். இப்ப இல்ல, ஒரு 1 ஹவர்ல யூனிட்டோட வரேன். அப்போ இன்டர்வியூ எடுத்துக்கலாம். சரி தாராளமா வாங்கம்மா. தேங்க்யூ. இவங்க என்ன திடீர்னு இங்க வராங்க? இவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் யூனிட்டை கூப்பிடலாம். வணக்கம்மா, வாங்க வாங்க ம் வாங்க வாங்க உட்காருங்க. உட்காருங்க அத்தை. சொல்லுங்கம்மா, நகை ஏதாவது செய்யணுமா? ஆ ஆமா. என் பேரனுக்கு நிச்சயார்த்தம் பண்ணியிருக்கோம். நல்லது. திருமங்கல்யம் செய்யணும். சரி, என்ன மாதிரி மாடல் வேணும் உங்களுக்கு? ஆ, என்ன மாதிரினா? இல்லம்மா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சம்பிரதாயப்படி மாங்கல்யம் செய்வாங்க. உங்க குல வழக்கப்படி எந்த மாதிரி செய்யணும்னு தான் கேட்குறேன். அப்படி ஒன்றும் பெரிய சம்பிரதாயம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. நீங்க எல்லா டிசைனையும் காட்டுங்க, நாங்க பார்த்துட்டு பிடிச்சது சரி சொல்றோம். நான் காட்டுறேன். தம்பி இந்த டிசைன் பேப்பர் எடுப்பா. இந்தாங்க. இதுல எல்லா டிசைனும் இருக்குமா, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ சொல்லுங்க. அத்தை பாருங்க அத்தை. இது நல்லா இருக்கே வாசுகி. இது நல்லா இருக்கு அத்தை. வேற இது வேண்டாம், ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி தக்கையா இருக்கு, வேண்டாம். சரி, இது நல்லா இருக்கு. இதையே பண்ண சொல்லிடலாமா? ஆ, ம் இது ரெண்டுல ஒண்ணு பண்ண சொல்லலாம். ம். இந்த 2 டிசைன்ல ஒன்று சொல்லிடலாம். ஆ, இந்த டிசைன்லயே எங்களுக்கு பண்ணி கொடுங்க. அருமையான டிசைன்மா, 1.5 பவுன்ல பண்ணலாம். செய்கூலி சேதாரம்லாம் சேர்த்து 20,000 ரூபா ஆகுமா? ஆ, எங்களுக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா 1.5 பவுன்ங்கிறது ரொம்ப குறைச்சலா இருக்கு. குறைஞ்சது 3 பவுன்லயாவது பண்ணணுமே. அதுக்கு என்னம்மா, ஆர்டர் கொடுங்க, செஞ்சு கொடுத்துட்றேம்மா. எவ்வளவு நாள் ஆகும்? 1 வாரம் ஆகுமா? பரவாயில்ல, பொறுமையாவே செஞ்சு கொடுங்க. சரிம்மா, பண்ணி தரேன். இந்தாங்க. இருங்கம்மா, பூ இதில் வச்சு வைங்க. ஆ, இந்தாங்க தட்டு. சரிங்கம்மா, ரொம்ப நல்லதுமா. நல்லா அழகா செஞ்சு கொடுங்க. அருமையா செஞ்சு தரேன். ம். எல்லாமே நல்லபடியா முடியும். சரிங்க, சரிம்மா, நாங்க ஒரு கிளம்புறோம். வாரத்துல கொடுத்துருங்க. 1 வாரத்துல பண்ணி தரேம்மா. ஆ, 1 வாரத்துல பண்ணி தந்துடுறேன். ம். வரோங்க. வாங்க. வாங்கம்மா, எல்லாம் வந்துட்டாங்களாம்மா? சார், அவங்கள வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப 2 பேர் வந்துட்டு போனாங்களே, அவங்க அவங்களா திருமாங்கல்யம் வாங்கணும்னு வந்தாங்க. ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அடுத்த முறை வருவாங்கம்மா, வந்து அவங்களையும் பேட்டி எடுங்க. எடுத்துடலாம். ஆமா, எத்தனை திருமாங்கல்யம் ஆர்டர் பண்ணிருக்காங்க? எதுக்குமா கேக்குறீங்க? இல்ல இல்ல, அவங்கள நான் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஏழை பெண்களுக்கெல்லாம் இலவசமா கல்யாணம் பண்ற அமைப்பு வச்சிருக்காங்க. அதுக்காக தான் மாங்கல்யம் வாங்க வந்திருப்பாங்களோன்னு நினைச்சேன். அது என்னமோ தெரியாதுமா. இப்போ அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு தான் ஆர்டர் கொடுத்தாங்கம்மா. அவங்க வீட்டு கல்யாணமா? யாருக்கா? பேரனுக்குன்னு அந்த பாட்டியம்மா சொன்னாங்கம்மா. பேரனுக்கா? ஓகே, நான் இன்டர்வியூக்காக யூனிட் வர சொல்லியிருக்கேன். அவங்க வந்துட்டு இருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் நம்ம இன்டர்வியூ வச்சுக்கலாம். ஓகேம்மா. ம். வினோத்துக்கு கல்யாணமா? சர்ப்ரைஸா இருக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ம். வாழ்த்துக்கள் புது மாப்பிள. என்ன புது மாப்பிள பேச்சே காணோம்? எனக்கு எப்படி உன் கல்யாண விஷயம் தெரியும்னு யோசிக்கிறியா? ஆமா. என்ன வினோத், மிமிக்ரி எல்லாம் பண்ற? பொண்ணு மாதிரி பேசுற?
நான் பிரியா பேசுறேன். பிரியா பிரியா, நான் தான் பூஜா பேசுறேன். ஏய் சாரிப்பா. என்ன இது, உங்க அண்ணன் கல்யாண விஷயம் என்கிட்ட கூட சொல்லல? ஹலோ, என்ன பிரியா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதுவும் பேச மாட்டேங்கிற? பூஜா, நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். குழப்பமா? எதை பத்தி? இப்ப நான் கேட்டேன், அதை பத்தியா? இல்ல பூஜா, எல்லா விஷயத்துலயுமே குழப்பம்தான். என்ன சொல்ற? இல்ல போன்ல டீட்டெயிலா சொல்ல முடியாது. நீ எங்க இருக்கே சொல்லு, நான் நேர்ல வரேன். நான் காந்தி நகர் 4th ஸ்ட்ரீட்ல இருக்கேன். ஓகே, நான் உடனே வரேன். ஓகே பை. பாய். என்னடா ஹோம்வொர்க் எழுதிட்டு இருக்கியா? ஆமா சித்தி. சரி எழுது. அக்கா, என்னாச்சுக்கா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இன்னும் என்னடி நடக்கணும்? இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு புதுசா ஒரு பிரச்சனை வேற. இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை கிளம்பிக்கிட்டே இருக்கு. இப்ப இந்த வீடு வேற நமக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. நாம வாழ்ற வீடே நமக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்றாங்களே, நம்ம எங்கடி போறது? அக்கா, ஏன் தேவையில்லாம கவலைப்படுற? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. அவங்க ஏதோ ஃப்ராட்தனம் பண்ற மாதிரி இருக்கு. வர்ஷா குட்டி, எப்படிரா இருக்க? இந்தா உனக்காக அப்பா சாக்லேட்டு பிஸ்கட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிட்றா கண்ணா. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். ஏன்டா செல்லம்? ஆமா, நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்? ஏன்னா எனக்கு உங்களை பிடிக்கல. ஏன்டா செல்லம் பிடிக்கல? அன்னைக்கு எங்க அம்மாவை திட்டினது நீங்க தானே. நீங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போடுவீங்க. யாருடி அது? என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்ல, போய் பாருப்போ. இந்த பிஸ்கட் சாப்பிட்றா. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். நீங்க முதல்ல இங்கிட்டு போங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. நான் எங்க அம்மாவை கூப்பிடுறேன். செல்லம். அம்மா. லீலா, எப்படிமா இருக்க? இங்க எதுக்கு வந்த? என்னம்மா இப்படி பேசுற? நான் பழைய வீரா இல்ல, மாறிட்டேன். நான் உன் அக்காட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நான் உங்க அக்காவுக்கு பண்ண துரோகத்துக்கு மன்னிப்பு கேட்கணும். என்னை நம்புமா. குழந்தைய கூட்டிட்டு கொஞ்சம் உள்ள போமா. போமா, உள்ள போ. நான் உன் அக்கா கிட்ட கொஞ்சம் எதிர்காலத்தை பத்தி பேசணும். ப்ளீஸ், குழந்தைய கூட்டிட்டு உள்ள போமா. வா வர்ஷா. கண்மணி, என்னை மன்னிச்சிரு. உன்னை எதுக்கு நான் மன்னிக்கணும்? இனிமே இப்படி எடுத்தறிஞ்சு பேசாதம்மா. நான் இப்ப ரவுடி வீராவா வரல, உன் புருஷன் வீராவா வந்திருக்கேன். என்னை நம்புமா. என்னை மன்னிச்சிருமா. புருஷனா இருந்து உனக்கு எந்த சந்தோஷத்தையும் தராம உனக்கு நிறைய கஷ்டத்தையும் வேதனையும் கொடுத்துட்டேன். இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கே என் மேல கோவமா வருது. கண்மணி, இன்னும் என் மேல உனக்கு நம்பிக்கை வரலையா? நான் தெரிஞ்சிட்டேன் கண்மணி. என்ன நம்பு கண்மணி. இங்க பாரு கண்மணி, இவ்வளவு நாள் நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும். இனிமே நமக்கு எந்த கஷ்டமும் வராது. நாம சந்தோஷமா வாழலாம் கண்மணி. நீ திடீர்னு இப்படி வந்து பேசுறத என்னால் நம்ப முடியல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இதுல குழம்புறதுக்கு எதுவும் இல்லை கண்மணி. என்ன தாராளமா நம்பலாம் கண்மணி. உன்னை சந்தோஷமா வச்சு கண்கலங்காம பாத்துக்கிறேன் கண்மணி. கண்மணி, புருஷன் பொண்டாட்டி ஒருத்தர் மேல ஒருத்தர் வைக்கிற நம்பிக்கையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது தான் உண்மையான தாம்பத்திய வாழ்க்கைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். பணங்கிறது பாசத்தை எந்த அளவுக்கு மறைக்குங்கிறதையும் நான் என் வாழ்க்கையில பார்த்துட்டேன். மனைவிங்கிறவ கூட இல்லைன்னா ஒவ்வொரு மனுஷனும் ஒரு மரத்துக்கு சமந்தான் கண்மணி. இனிமே ஒரு நாள் கூட உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது கண்மணி. தயவு செஞ்சு மன்னிச்சு என்னை ஏத்துக்க கண்மணி.
ஏன் கண்மணி தயங்குற? உள்ள வான்னு உன் வாயால கூப்பிடுமா? ப்ளீஸ் கண்மணி. வாங்க. கண்மணி, இனிமே நம்ம குடும்பத்தோட பாரத்தை நான் சுமக்க தயாராகிட்டேன். என்ன சொல்றீங்க? ஆமா கண்மணி, அதோட ஆரம்பமா நம்ம லீலாவதிக்கு நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். நீ மட்டும் நான் சொல்ற மாதிரி கேட்டா போதும். லீலாவுக்கு மாப்பிள்ளையா? யாரு? ரொம்ப நல்லவர் கண்மணி. லீலா மட்டும் இதுக்கு ஒத்துக்கிட்டா நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. என்ன கண்மணி இவ்வளவு விளக்கமா சொல்றேன், புரியலன்னு சொல்றியே? நீ தான் லீலா கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கணும். நீங்க முதல்ல மாப்பிள்ளை யாருன்னு சொல்லுங்க, நான் லீலா கிட்ட பேசுறேன். சொல்றேன் கண்மணி. மாப்பிள்ளை லீலாவை பார்த்துருக்காரு. பார்த்தவரு லீலா தான் வேணும்னு அடம் பிடிக்கிறாரு. எவ்வளவு பணம் வேணாலும் தரேன்னு சொல்றாரு. பணமா? அவர் எதுக்கு நமக்கு பணம் தரேன்னு சொல்றாரு? சொல்றேன் கண்மணி. அவரு லீலா கூட சந்தோஷமா இருக்கணுமா, அதுக்கு தான் கண்மணி. நல்லா யோசிச்சு பாரு கண்மணி. இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியாது. அதுல வர்ற பணத்தை வச்சுக்கிட்டு லீலாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டு நாமளும் சந்தோஷமா வாழலாம். என்ன சொல்ற? இதுக்குதான் நல்லவமா நடிச்சு என்ன ஏமாத்த பாத்தியா? இது பாரு, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் என் கண் முன்னாடி நிக்க கூடாது. போடா வெளியே, போ வெளியே. கண்மணி, நான் உன் புருஷன் கண்மணி. அதனால தான் நான் வாயில பேசிட்டு இருக்கேன். இல்ல கண்மணி, கோபப்படாத. நான் சொல்ற விஷயத்த பொறுமையா யோசிச்சு பாரு. அவசரம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் உனக்கே புரியும் இதுல இருக்கிற நியாயம். உன்ன மாதிரி பொறுக்கிக்கிட்ட நான் பேசுறதே பாவம். உனக்கு எப்படிடா இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியுது? உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சிங்கிறதே கிடையாதா? இதுவே உன் கூட பிறந்தவளா இருந்தா இந்த மாதிரி கூட்டி கொடுக்கிற வேலையை நீ பாப்பியா? ஏய், என்னடி பத்தினி மாதிரி பேசுற? உன்ன மாதிரி தானே இருப்பா உன் தங்கச்சியா? நான் கேட்டதுல என்ன தப்பு? உன்னை மனுஷனா மதிச்சு நான் வீட்டுக்குள்ள விட்டேன் பாரு, அதான்டா ஏன் தப்பு. போடா வெளியே. அக்கா, லீலா, உன் அக்கா உலகம் புரியாதவளா இருக்கா, கொஞ்சம் புரிய வை. டேய், உலகத்தை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேனோ இல்லையோ, உன்னை பத்தி நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். போடா வெளியே, போடா வெளியே. கண்மணி, நான் நல்லவனா இருக்கிறதும் கெட்டவனா மாறுறதும் உன் கையில தான் இருக்கு. அதனால அவசரப்படாம நல்லா யோசிச்சு உன் பதில சொல்லு.